Welcome to Naanayam Academy. We are going to discuss about home loans. Recent rate hikes. நம்ம போன மாசம் rate hike பார்த்தோம். இந்த மாசம் rate hike பார்த்துட்டோம். And given inflation, there is definitely going to be few more rate hikes this year for sure. ஸோ உங்களுக்கு டைரக்டா பாதிப்பு எதுல வரும்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹோம் லோன்ல தான். லாஸ்ட் 2 monthsல 1% ஏற்கனவே ஏறிடுச்சு. நீங்க 40 லட்ச ரூபா லோன்ல எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும். ஏற்கனவே நீங்க எவ்வளவு கட்டுறீங்க பாக்குறீங்க. யூ மைட் ஆல்ரெடி நோ திஸ் 40 lakhs லோன் எடுத்திருக்கீங்க 20 இயர்க்குன்னா யூர் பேயிங் an interest of 37 lakhs to the bank. அதாவது நீங்க வாங்குறதுக்கு டபுள் அமௌண்ட் தான் பே பண்றீங்க ஒரு பீரியட் ஆஃப் 20 years. ஸோ இட்ஸ் கோயின் டு பி 77 lakhs. இங்க 40 லட்ச ரூபாய் வீடுக்கு நீங்க பே பண்றது 80 லட்ச ரூபாய் தான் இருக்க போகுது. வெல் 20 இயர்ஸ் அப்படிங்கும் போது நீங்க இன்னைக்கு சம்பாதிக்கிற 30,000 10 வருஷம் கழிச்சு சம்பாதிக்க போற 30,000 கண்டிப்பா டிஃப்ரெண்ட் தான். பட் ஆல்சோ ரிமெம்பர் தட் வருஷம் வருஷம் இன்ஃபிளேஷனும் ஏறிட்டு தான் இருக்குது, விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது. உங்க சேலரி அதை பேஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் பண்றாங்க. வெல் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் ஹோம் லோன் எடுக்கிறது இஸ் குட், பட் தென் த பெஸ்ட் திங் வுட் பி டு பிளான் இட் டு க்ளோஸ் இட் சூன். சீக்கிரமா அதை க்ளோஸ் பண்றதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிற வரலையும் உங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும். நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், அதாவது இந்த 37 lakhsல இருந்து எவ்வளவு குறைக்க ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபியூச்சர் பெட்டரா இருக்கும், பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும். அதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கறத நான் இங்க சொல்ல வந்திருக்கேன். ஸோ லெட் மீ ஸ்ட்ரெயிட் அவே கோ டு தி எக்ஸல் ஷீட் வித்தவுட் வேஸ்டிங் டைம். இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்ட்டு. லோன் அமௌண்ட் 40 லட்ச ரூபாய் எடுத்திருக்கீங்க, 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கேன். 10 year இஸ் அரௌண்ட் 20 years. ஸோ இப்போ வந்து நீங்க இஎம்ஐ 33,458 rupees கட்டிட்டு இருப்பீங்க. மேபி இன்னொரு 0.5% ஏறுச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். தெர் இஸ் ஒன் பெஸ்ட் வே டு க்ளோஸ் இஎம்ஐஸ் ஃபாஸ்டர், க்ளோஸ் த லோன் ஃபாஸ்டர் வித் லாட் ஆஃப் சேவிங்ஸ். என்னன்னா பார்ட் பேமெண்ட். நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ கால்குலேட்டர்ல எல்லாமே இருக்கும். நீங்க இந்த ஹெச்டிஎஃப்சி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஹோம் லோன் இஎம்ஐ கால்குலேட்டர், லோன் எலிஜிபிலிட்டி கால்குலேட்டர், உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு ஒரு கால்குலேட்டர் வச்சிருக்கான், ரீஃபைனான்ஸ்க்கு ஒரு கால்குலேட்டர் வச்சிருக்கான். உங்களுக்கு அப்பப்போ கால் பண்ணி ஹோம் லோன்ல டாப் அப் இருக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படிங்களா கூட கேட்பாங்க. ஆனா பார்ட் பேமெண்ட் பத்தி உங்களுக்கு அவ்வளவா சொல்லவே மாட்டாங்க ஹோம் லோன்ல. பிகாஸ் நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ணும்போது டைரக்டா பாதிக்கப்படுறது பேங்க்ஸ் தான். லெட் மீ ஷோ யுவர் ரீபேமெண்ட் ஷெட்யூல். நீங்க டெஃபினட்டா பார்த்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி. நீங்க கட்டுற ஒரு இஎம்ஐயும் ஒரு மாசமும் எப்படி போகுதுங்கிறத ஜஸ்ட் லெட் மீ ஜஸ்ட் கிவ் அன் இன்ட்ரோடக்ஷன். நீங்க ஃபர்ஸ்ட் இஎம்ஐ கட்டும் போது ஒரு 4 digit நம்பர் தான் போகுது. மேஜர் பார்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். இது இப்ப மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 60வது மாசம் வரலையும், அதாவது மொதல் 5 வருஷம் வரலையும் நீங்க கட்டுற 5 digit இஎம்ஐல 4 digit தான் பிரின்சிபல்ல போகுது. 59th மந்த் வரலையும் 9,900 rupees தான் போயிருக்கு. 60th மந்த்ல இருந்தா 10,000 ஆகுது அது. ஸோ வித்தின் த ஃபர்ஸ்ட் 11 years நீங்க 40 லட்சத்தையும் கட்டி முடிச்சிருவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா 120 months அப்போ கிட்டத்தட்ட 14,000 பிரின்சிபல்ல போகும், 18,000 இன்ட்ரெஸ்ட்ல போகும். அப்பயும் உங்களோட லோன் பேக் எவ்வளவு இருக்கும் பாருங்க, 27,57,000 இருக்கும். இந்த கேப்ல நீங்க கட்டிருக்க இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஐம் ஜஸ்ட் ஆடிங் இட் all the interest you have paid till 120 months, which sums up to 27,72,000. now 120 monthsக்கு நீங்க அசல் எவ்வளவு கட்டிருக்கீங்கன்னு பார்த்தா இட்ஸ் 12,42,000. ஸோ இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 40 lakhs வந்துடும். 120th மந்த் பேங்க்காரன் சேஃப் ஆயிட்டான், நீங்க எல்லாமே கட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க அவனுக்கு கட்டுறது எல்லாமே போனஸ் தான், இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ இதை எப்படி குறைக்கலாம் அண்ட் எவ்வளவு குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எவ்ரி இயர் யூ கேன் டூ பார்ட் பேமெண்ட். ஆக்சுவலி எவ்ரி இயர் எவ்ரி மந்த் ஆல்சோ யூ கேன் டூ பார்ட் பேமெண்ட். முன்னாடி பேங்க்ஸ்ல ஒரு ரூல் இருந்துச்சு தட் யூ கேன் பே மினிமம் ஆஃப் 10,000 rupees. 10,000 கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அசல்ல டைரக்டா கழிச்சிருவான். பட் இது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணிட்டாங்க, இல்ல இவங்களை விட்டா இப்படியே க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவாங்க, நமக்கு லாபம் வராது அப்படின்ட்டு மினிமமா ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்படின்ட்டாங்க. இப்ப மினிமமா ஒரு இஎம்ஐ கட்டணும் நம்மளுக்கு பயம் வந்துடும். ஏற்கனவே இஎம்ஐ கட்டுறதுக்கு தான் நான் படாத பாடுபடுறேன், இதுல இன்னொரு இஎம்ஐ எப்படி கட்டுறது? இட்ஸ் டெஃபினெட்லி டஃப். ஐ எம் நாட் பிளேமிங் எனிவன் ஹியர். வெல், ஒரே ஒரு இஎம்ஐ வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஒரு வருஷத்தை 13 மாசமா நீங்க பிரிச்சுக்கிட்டு ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும் பே பண்ணீங்கன்னா என்ன ஆகுங்கிற கால்குலேட்டர் இது. ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் ஒன் ஹியர். இங்க பாத்துக்கோங்க, 40 lakhs இஸ் யோர் பிரின்சிபல் அமௌண்ட், 40,29,825 இஸ் யோர் இன்ட்ரெஸ்ட் which you are paying on the whole. இப்போ இங்க வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ ஆட் பண்ண ஸ்ட்ரெயிட் அவே உங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்ட் இஸ் டிக்ரீசிங் டு 32,16,000, ஒரு 8 lakhs. இது மட்டும் இல்லாம யூ கேன் சி ஹியர் யுவர் லோன் வில் பி ஓவர் பை 199 months. இங்கேயே முடிஞ்சிடும், கட்டி முடிச்சிடுறீங்க லாஸ்ட் பார்ட்.
கிட்டத்தட்ட 41 மாசம் நீங்க வந்து சேவ் பண்றீங்க. 41 மாசம்ங்கிறது 3.25 வருஷம், கிட்டத்தட்ட 16, 17 இயர்ஸ்ல நீங்க முடிச்சிடலாம் லோனு. யூ ஆர் சேவிங் 4 இயர்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் 8 lakh rupees by paying part payment of 1 EMI per year. வெல், 1 EMI அப்படின்னு எக்ஸாக்டா 33,458 தான் கட்டணும்னு கிடையாது. யூ கேன் ரவுண்ட் இட் ஆஃப். 1 இஎம்ஐக்கு மேல எவ்வளவு வேணாலும் கட்டலாம். ஸோ வென் எவர் யூர் கெட்டிங் சம் சார்ட் ஆஃப் அ போனஸ் ஆர் எங்கிருந்தாவது உங்களுக்கு ஒரு ஃபண்ட் வருது, வேற ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க, வாட் எவர் யூ ஆர் டூயிங், நீங்க வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு பதிலா இல்ல வாங்குறதுல வர சேவிங்ஸ்ல இஎம்ஐ பே பண்ணீங்க, பார்ட் பேமெண்டா பே பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். வெல், வருஷத்துக்கு 33,458 எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துருவோம். இதை ஒரு கால்குலேஷன் அப்படின்னு சொல்றதை விட இட்ஸ் மோர் ஆஃப் அன் அட்வைஸ். ஸோ இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ டசன்ட் லைக் அட்வைஸ், யூ கேன் ட்ராப் ஹியர். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்ட் பேமெண்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் டு யூ. யூ கேன் ரீட் மெனி ரிலேட்டட் டாபிக்ஸ் யுவர் செல்ஃப் அவைலபிளா இருக்கு. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் இன் கமெண்ட் செக்ஷன். ஜஸ்ட் ட்ரீட் யுவர் ஹோம் ஆஸ் யுவர் கிட். ஒரு குழந்தைக்கு நீங்க எப்படிலாம் செலவு பண்ணுவீங்களோ அதுல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை இதுக்கு செலவு பண்ணீங்கன்னா போதும். வீட்டுக்கு பேர் வச்சிருப்பீங்க, பேர் வச்சிட்டோமேங்கிறதுக்காக கொஞ்சம் சோறு வச்சீங்கன்னாலே போதும். பார்ட் பேமெண்ட் நீங்க ஈஸியா பண்ணிடலாம். சம்வேர் அரௌண்ட் 50 to 60 rupees per day ஃபுட்டுக்கு தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபார் த ஹோம். அது நீங்க ஃபுட்னு வச்சுக்கிட்டாலும் சரி, மெயின்டெனன்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ ஐம் டேக்கிங் இட் 60 rupees per day which will translate to 1,800 rupees per month. ஈஸியா அதுல வந்துடும் உங்களுக்கு. இது இல்லாம நீங்க வெளில எங்கேயாவது சாப்பிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல டாக்ஸ் யுவர் செல்ஃப். நீங்க கட்டுற பில்ல ஒரு 10% இதுக்காக போட்டுருங்க. அண்ட் இஃப் யூ ஆர் டிராவலிங் சம்வேர், ஒரு ஹாலிடே போறீங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா ஹாலிடே ஃபார் த ஹோம். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லிட்டில் பிட். ஒரு அதுலயும் ஒரு 5% 10% யூ கேன் சேவ் ஃபார் ஹோம். அண்ட் அதையும் இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டு வச்சிடலாம், சேவிங்ஸா போட்டு வச்சிடலாம். த தேர்ட் திங் இஸ், குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பர்த்டே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, பார்ட்டிஸ் வைப்பீங்க. அதே மாதிரி வீட்டுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை மேபி ஒரு 1,000 or 2,000 rupees யூ கேன் ஸ்பெண்ட் இட் அஸ் பர்த்டே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இயர்லி 35,000 ஈஸியா உங்களால சேவ் பண்ணிட முடியும். வெல், இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் சேவிங். சேவிங்க்கு அப்புறம் இந்த பார்ட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும். வெல், தெர் ஆர் மெனி மெத்தட்ஸ் டு இன்வெஸ்ட். ஐ வில் டெல் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, யூ மைட் பி நோயிங் திஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யூ கேன் சேவ் அப். யூ கேன் ஸ்டார்ட் வித் மினிமம் ஆஃப் 500 rupees. பட் நான் ஒரு 2,400 rupees இதுல போடுறீங்க. ரிமைனிங் ஒரு 3,000 rupees per month நீங்க சேவ் பண்றதுல 2,400 rupees இதுல போட்டுறீங்க. மீதி 600 rupees ப்ராபப்ளி நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அப்படியே சேஃபா வச்சுக்கோங்க. இல்ல அது ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டை கூட போட்டுக்கோங்க. ஸோ 2,400 rupeesக்கு எக்ஸ்பெக்டிங் 15% per annum. இது ரொம்ப கன்சர்வேட்டிவான டார்கெட் தான். கிவன் த ஸ்டேட் ஆஃப் நிஃப்டி ரைட் நவ் நல்ல கீழே போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் இன் SIP. 3 இயர்ஸ்ல வில் பி கெட்டிங் மச் மோர் தென் 15%. பட் கன்சர்வேட்டிவா 15% வச்சுட்டு நம்ம போகும்போது, திஸ் இஸ் வாட் இஸ் அ கால்குலேஷன். யூ வில் பி சேவிங் அரௌண்ட் 86,400 rupees in your account. அதோட ரிட்டர்ன்ஸ் 23,231 இருக்கும். அண்ட் திஸ் வில் பி யுவர் ஃபைனல் வேல்யூ. ஸோ எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் இதை நீங்க அப்படியே கொண்டு போய் பார்ட் பேமெண்ட்டா பண்ணிட்டீங்கன்னா நீங்க 3 வருஷம் பார்ட் பேமெண்ட் பண்ணதுக்காக அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சுக்குவாங்க. யூ வில் பி சேவிங் அ லாட் ஆஃப் அமௌண்ட் விச் வி saw in Excel sheet. Well, systematic investment plans பத்தி detailed video I'll come up with one some other time. For now, remember, part payment is the most important part of your home loan right now, that too with the increasing interest rate. இது மட்டும் இல்லாம லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் இருக்குது. அண்ட் there is something called win to wealth. அதுலயும் வந்து 11 monthsக்கு அவங்க 10% இன்ட்ரெஸ்ட்லாம் தருவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோட I'll come up with in other videos. Till then, thank you.